அது சில வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. புதிய ஏற்பாட்டில் 111வது பக்கம். இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் பல பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து ஜனங்களுக்கு நன்மை செய்து கொண்டு வந்தார். எல்லா இடத்திலுமே தேவை உள்ள மக்கள் இருக்கிறாங்க. அவர்களை இயேசு தேடி சென்று அற்புதங்களை செய்து மகிழ பண்ணினார். எரிகோ என்ற ஒரு பட்டணம், இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் எரிகோ என்ற பட்டணம் அதே பெயரில் இருக்கிறது. இந்த பட்டணத்துக்கு நான் போயிருக்கிறேன். இந்த அற்புதம் நடந்த அந்த இடத்தை பார்த்துருக்கிறேன். இங்கே சொல்லப்பட்ட சகையு என்ற மனிதனுடைய வீடு அதுவும் ஞாபகார்த்தமாக அங்கே வச்சுருக்கிறாங்க. அந்த நடந்த சம்பவம், இந்த காரியம் நடந்த இடம் இப்பவும் இருக்கிறது. எரிகோ என்ற ஒரு பட்டணம், அதன் வழியாக இயேசு நடந்து போகிறார். அந்த பட்டணத்தில் சகையு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாக இருந்தான். பெரிய செல்வந்தன், பணக்காரன், ஐஸ்வர்யவான். ஆயக்காரருக்கு தலைவனா சீப் டேக்ஸ் கலெக்டர், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. அதை தான் அவருடைய பணி. அந்த நாட்களில் ரோமருடைய ஆட்சி, அவங்களுக்கு அவர் சேவை செய்து கொண்டிருந்தார். ஜனங்களிடத்தில் வரி வசூலித்து அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய ஒரு அதிகாரி. இன்றைக்கி மனிதன் தேடுவது ஒரு பதவி, பணம். இந்த ரெண்டுமே அவர்கிட்ட இருந்தது. நல்ல பதவி இருந்தது, நல்ல வேலை, அது மாத்திரம் பணம், பெரிய செல்வந்தர். இந்த ரெண்டுமே இருந்த போதிலும் அவருக்குள்ளே ஒரு வெறுமை காணப்பட்டார். சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த மக்கள் அவனை பாவி என்று கருதினார்கள். காரணம், அநியாய சம்பாத்தியம். மக்களிடத்தில் அதிகமாய் வரி வசூலித்து அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியதை எடுத்து மீதி அவன் எடுத்துக்கொள்ளுவான். அந்த காலத்திலேயே இப்படி இந்த பணத்தை கொள்ளையடிக்கிற ஒரு காரியம் இருந்தது. அதனால் மக்களுடைய பணத்தை அவன் கொள்ளையடித்து பணக்காரன் ஆகிவிட்டான் என்று அந்த மக்கள் எல்லாம் அவனை வெறுத்தார்கள். அது மாதிரி இவன் வீட்டுக்கு யார் போவா என்பதாக ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன். அதனால் அவனுடைய உள்ளத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. பதவி இருந்தது, பணம் இருந்தது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். பெரிய வீடு தான், வசதி தான், கார் இருக்குது, எல்லாமே இருக்குது, நிம்மதி இருக்குதா? சமாதானம் இருக்குதா? நிம்மதியாக தூங்க முடியுதா? யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனுக்கு எவ்வளோ சொத்துக்கள், பதவி, பணம் இருந்தும் நிம்மதி இல்லாவிட்டால் அது உண்மையான ஆசீர்வாதமே அல்ல. இவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது, அந்த ஆசீர்வாதம் இல்லை. தேவ சமாதானம் என்கிற ஆசீர்வாதம் இல்லை. அதனால் இயேசுவை பற்றி அவன் கேள்விப்படுகிறான். இயேசு என்ற ஒருவர் இந்த நம்ம நாட்டில் உலாவி கொண்டிருக்கிறார். பாவிகளுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், வியாதியஸ்தர்கள் சுகம் கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார் என்பதை அவன் கேள்விப்படுகிறான். அவனுக்குள்ளே ஒரு ஆசை, இந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்பதாக. எல்லாரும் என்ன இருக்கிறாங்க, என்னை நேசிக்க யாரும் இல்லை, அவர் கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார்னு சொல்கிறாங்க, அவராது என்னை நேசிப்பாரா, அவர் எப்படி போய் இருப்பார், அவரை பார்க்கணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்தது. இயேசு ஒரு முறை இந்த பட்டணத்தின் வழியாக வருகிறார் என்ற செய்தி பரவினது. இவனும் ஓடி போனான். இயேசு போன இடலாம் திரள் கூட்ட மக்கள் கூடுவார்கள். மக்கள் திரளாய் கூடி சூழ்ந்து கொள்ளுவார்கள். அதனால் இவன் குள்ளமான ஒரு மனுஷன், ரொம்ப குள்ளமாக இருந்ததுனால ஜனக்கூட்டத்துக்குள்ளே இயேசுவை பார்க்க முடியலை. அவன் எட்டி எட்டி பார்த்துருப்பான், இயேசுவை பார்க்க முடியவில்லை. அதனால் எப்படி இந்த இயேசுவை பார்க்கறது, எப்படியாவது அவரை பார்க்கணுமே, அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய முகம் எப்படி இருக்கும், நான் அவரை நேரடியாக பார்க்கணும், எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் அவரை பார்க்கணுன்னு அவனுக்குள்ளே ஒரு பெரிய ஆசை. ஜனக்கூட்டத்துக்குள்ளே போய் அவரை பார்க்க முடியலை. அது மாத்திரம் இல்லை, ஜனங்கள் வேறு அவனை ஒதுக்கி தள்ளினாங்க. நீ பாவியான ஆள், நீ எங்கே இருக்கிறீங்க இயேசுவை பார்க்கன்னு சொல்லி. அவன் பார்த்தா என்ன செய்யலாம், ஜனக்கூட்டத்திற்கு முன்னாக ஓடி ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்க்க காத்திருந்தான். நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா, சில அரசியல்வாதிகள் போகும்போது பெரிய கூட்டம் இருக்கிறதுனால மரத்து மேலெல்லாம் ஏறி உட்காந்துருப்பாங்க, சுவத்தில், மரத்தில். அது மாதிரி இவன் ஒரு பெரிய செல்வந்தன், பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவன், அதையெல்லாம் மறந்துட்டான். இயேசுவை நான் பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இருப்பார். அதனால் மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து காத்திருந்தான். வழியாக தானே இயேசு வருவார், பார்க்கலாம் என்று சொல்லி. அந்த சமயத்தில் இயேசு அந்த பக்கத்தில் வந்தவுடனே நின்றார். அவர் நின்று அவனை அண்ணாந்து பார்த்து பெயர் சொல்லி ஆண்டவர் கூப்பிடுகிறார். நேரடியாக அவனை சந்தித்து, சகைவை இறங்கி வா,
என்னை பார்க்குறக்கு நீ அவளோடு மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கிற, உன் வீட்டுக்கு நான் வர்றேன் அப்படின்னு அவனுக்கு பெரிய சந்தோஷம். அவன் இறங்கி வந்து இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அந்த சம்பவம் தான் இந்த லூக்கா 19 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்குள்ள என்ன ஆசை? இயேசு எப்படிப்பட்டவர், அவரை அறிந்து கொள்ளணும். எனக்கு அன்பானவர்களே, இந்த இயேசு எப்படிப்பட்டவர், இதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அவரை அறியத்தான் அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கடவுள் என்றால் எப்படி இருப்பார்? நிறைய பேருக்கு பெரிய தவறான கற்பனைகள், கற்பனையில் வரையப்பட்ட படங்கள், கற்பனையில் செதுக்கப்பட்ட காரியங்கள். கடவுள் இப்படி தான் இருப்பார், நீ மனிதனாக கற்பனை பண்ணி அவருக்கு எத்தனை கை இருக்கும், எத்தனை தலை இருக்கும், எப்படி இருக்கும், இதெல்லாம் மனுஷனாக கற்பனையிலே உருவாக்கப்பட்ட காரியங்கள். ஆனால் அவர் எப்படிப்பட்டவருடைய குணம் எப்படிப்பட்டது, அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது, அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், இந்த கடவுள் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் அது மூலமாக எனக்கு என்ன நன்மை, அவருக்கு இத்தனை மாதிரி சுபாவம் இருந்தால் அதனால் எனக்கு என்ன ஆசீர்வாதம், இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். அவர் எப்படிப்பட்டவர், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார். இந்த அற்புதத்தில் கவனிச்சிங்கன்னா இயேசுடைய சுபாவங்கள் தெளிவாக விளங்கும். நீங்கள் நிறைய இருக்கிறதுல இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளணும். இதை அறிந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துவிடும். நீங்கள் பாருங்கள், இயேசு அவனை கண்டு, மரத்து மேலே இருக்கிற அவனை இயேசு கண்டார் என்பதாக வசனம். அவர் காண்கிற ஒரு தேவன். இதான் முதலாவது. இயேசு யார்? அவர் நம்மை காண்கிற ஒரு தேவன். நீங்கள் பாருங்களேன், மரத்து மேலே உட்காந்துருக்கிறான், இயேசு கீழே நடந்து வருகிறார். அவர் கீழே நடந்து போகும்போது முகம் தெளிவாக தெரியுமா? நிறைய பேர் கடவுளை தேடுறாங்க, கடவுளை பார்க்கணும், என்ன பண்ணலாம், அதுக்கு அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இந்த மலைக்கு போகலாமா, இந்த காட்டுக்குள்ளே போகலாமா, இந்த இடத்துக்கு போகலாமா, நடந்து போகலாமா, செருப்புலாம் போகலாமா, நம்மளை வருத்தி கொள்ளாமா. மனுஷன் கடவுளை தேடுகிறான். மனுஷன் தேடியில் கடவுளை பார்த்துட முடியாது. கடவுள் தன்னை வெளிப்படுத்தணும். அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது தான் அவரை அறிந்து கொள்ள முடியும். இயேசு பார்க்க மரத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கான், முகம் தெரியுமா? தலையை தான் அவனை பார்த்துருக்க முடியும். ஆனால் இயேசு அதை அவன் தாகத்தோடு இருப்பதை அறிந்து அவன் நின்று அவர் தன் முகத்தை அவனுக்கு காண்பிக்கிறார். அவனை அண்ணாந்து பார்த்து அப்புறம் இயேசுடைய முகத்தை தெளிவாக பார்க்கிறான். அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்தாதபடி நம்ம முயற்சியினால், நம்ம பிரயாசத்தினாலெல்லாம் அவரை பார்க்க முடியாது. நீங்கள் எத்தனை வருஷங்கள் விரதம் இருந்தாலும் கூட அவரை பார்க்க முடியாது. அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதற்குத்தான் காணக்கூடாத இறைவன் மனுஷனாக இந்த உலகத்தில் வந்தார். இயேசுவாக இந்த உலகத்தில் வந்து மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அப்போது கடவுள் என்கிறவர் வானத்தை பூமியை சிருஷ்டித்தவர். வேதம் சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் எவ்வளோ பெரியவர்னு யோசித்து பாருங்கள். வானம் சிங்காசனம், பூமி பாதபடியுமா, அவ்வளோ பிரம்மாண்டமான தேவன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். நடுமத்தியானத்தில் சூரியன் அவங்களால் கண்ணால் நேரடியாக பார்க்க முடியுமா? அப்படின்ற நேரத்துக்குள்ளே கண் மூடிக்கொள்ளும். என்ன அவ்வளோ பிரகாசம். 1,00,000 சூரியனை ஒன்றா இணைச்சா எப்படி இருக்கும்? அதை பார்க்க முடியுமா நீங்கள்? அதை விட பிரகாசமானவர் கடவுள் என்கிறவர். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் எப்படி மனுஷன் நெருங்க முடியும்? அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு கடவுள் மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தணும், மனிதர்கள் சுலபமாக தன்னை நெருங்கணும் என்பதற்காக அந்த மகிமையை துறந்து சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். நம்மை போல ஒரு மனிதனாய் அவதரித்தார். அதுதான் இயேசு கிறிஸ்து. கடவுள் மனிதனாய் வந்தபோது அவர் கொடுக்கப்பட்ட பெயர் தான் இயேசு கிறிஸ்து என்பது. அதனால் தான் அவர் சொல்ல, என்னை காண்கிறவன் காணக்கூடாத இறைவனை காண்கிறான் என்று இயேசு சொல்லுவதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் அவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்பதாக. இயேசு கிறிஸ்து காணக்கூடாத இறைவனுடைய தற்சுரூபம் என்பதாக கொலைசர் 1 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். அவர் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தினார். இந்த இடத்துல முதலாவது ஒரு காரியம் பாருங்கள், இயேசு அவனை கண்டார். அவர் காண்கிற ஒரு தேவன். இதுதான் முதலாவது அறிஞர். அவர் நம்மை காண்கிற ஒரு தேவன். வேறு புஸ்தகத்தில் ஆதியாகமம் 16 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்க முடியும். சாராளுடைய அடிமை பெண்ணாக இருந்த ஆகார் என்ற ஒரு பெண், ஒரு ஏழை பெண், ஒரு வீட்டில் அடிமையாக வேலை செய்கிற ஒரு பெண். அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வருகிறது, உபத்திரம் வருகிறது. அவருடைய நாச்சியாரினால் நெருக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்ட போது, இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது, என்னை நேசிக்க யாரும் இல்லை, எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று இந்த வீட்டை விட்டு அவள் வெளியேறி போகிறாள். வனாந்தரத்தில் ஓடுகிறாள். எங்கே போகிறதுன்னு தெரியல, யாரிடத்தில் போவதுன்னு தெரியல. அவள் கர்ப்பிணி, நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். எங்கே போகிறது? தவித்து கொண்டே போகிறாள், அழுது கொண்டே போயிருப்பாள். எனக்கு யார் இருக்கிறாங்க, என்னை நேசிக்க அன்பு காட்ட என்னை புரிந்து கொள்ள யாருமில்லை என்று அழுது கொண்டே போயிருக்க வேண்டும். அப்பொழுது அந்த வனாந்தரத்தில் யாருமில்லாத இடத்துல அவருடைய பெயரை சொல்லி ஒரு சத்தம் கேட்கிறது. ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போய் கொண்டிருக்கிறாய் என்று அன்போடு கரிசனோடு விசாரிக்கிற ஒரு குரலை கேட்டாள்.
அவள் நின்று கவனித்த போது கடவுள் தன்னோடு பேசுகிறார் என்பதை அறிந்து கொண்டாள். நீ அழாத, நீ பயப்படாத, திரும்பி போ. அவங்க பாடுகள் உபத்திரவத்துக்கு மத்தியில் நீ கொஞ்ச நாள் அடங்கி இரு. உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை மகிழ பண்ணுவேன், உன்னை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் ஆறுதலான வார்த்தை சொல்லி அவளை மகிழ்ச்சியோடு அனுப்பினார். அப்போ அவள் ஆண்டவருக்கு ஒரு பெயர் சூட்டினாள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். யாருமே என்னை பார்க்கல, யாருமே என்னை கவனிக்கலை, யாருமே என்னை புரிந்து கொள்ளலைன்னு நினைச்சேன். ஆனால் என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். என் வேதனைகளை, துக்கத்தை, கண்ணீரை, என்னுடைய துயரத்தை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். என்னை காண்கிறவரை நானும் இந்த இடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தேவனுக்கு ஒரு அழகான பெயரை சூட்டினாள். நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன். இயேசு கிறிஸ்து உங்களை காண்கிற ஒரு தேவன். நீ எந்த இடத்துல இருந்தால், ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே இருக்கலாம், அரண்மனையில் இருக்கலாம், ஒரு டிராவலில் இருந்து கொண்டு இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவின் கண்கள் இன்றைக்கு உங்களை நோக்கி பார்க்கிறது. அவர் உங்களை காண்கிற தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை காண்கிறார்? அவர் காண்கிற தேவனாக இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம்? ஒரு 3 சம்பவங்களை வேதத்திலிருந்து சொல்கிறேன். அது உங்களை குறித்ததான காரியம், நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. முதலாவது, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் மோசே என்ற மனிதனுக்கு தரிசனமாகி எகிப்து தேசத்தில் இருக்கிற என் ஜனங்கள், அவன்கிட்ட சொல்கிறாரு, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் மோசே. என் ஜனங்கள் உபத்திரவப்படுத்தப்படுகிறாங்க, என் ஜனங்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறாங்க, சிறுமை அனுபவிக்கிறாங்க. ஆளோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களை பார்த்துதான் சொல்லார், என் மகனே, மகளே, உன் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய சிறையிருப்பை நான் அறிந்திருக்கிறேன், நீ சிறையிருப்பில் இருந்து கொடுமைகளை, துன்பத்தை அனுபவிப்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் உன்னை காண்கிற ஒரு தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த உபத்திரவத்திலிருந்து என் ஜனத்தை விடுதலையாக்க வேண்டும். அதுக்காக தேவன் செய்த அற்புதம் யாத்ராமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கி, அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவளை மகிழ்ச்சியான ஒரு தேசத்தில் வாழ வைத்த சம்பவத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு உபத்திரவம், பாடுகள், வேதனைக்கு நடுவில் இருக்கிறீங்களா? ஒரு பக்தன் சொல்லுகிறார், யோபு 30:27 வாசித்து பாருங்க. நன்மைக்காக காத்திருந்தேன், எனக்கு தீமை வந்தது, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது என்பதாய் வேதனையோடு சொல்லுகிறார். வியாதி ஒரு பக்கம், மரணம் ஒரு பக்கம், பிள்ளைகளை இழந்துட்டார், இழப்பு ஒரு பக்கம், பரிகாசம் ஒரு பக்கம், உபத்திரவத்திற்கு நடுவிலே உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது என்று சொல்லுகிறார். ஆனால் சங்கீதம் 22:24 வாசிக்கும் போது உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணுவதில்லை. நீங்கள் உபத்திரவத்துக்கு நடுவில் இருக்கலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் வசிக்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல உபத்திரவம். உங்களை நெருக்குகிற மக்கள், அடிமைப்படுத்துகிற மக்கள், வேதனைப்படுத்துகிற மக்கள், உங்களை துக்கப்படுத்துகிற மக்கள் உபத்திரவத்துக்கு நடுவில் இருக்கலாம். யார் என்னை காண்கிறார்கள் என்று? இயேசு உங்களை காண்கிற தேவன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சென்னையில் இருந்த சமயம் ஒரு தாயாரை எனக்கு தெரியும். அவங்க இயேசு மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எப்பவும் வேலை முடிஞ்சதுன்னா பைபிள் கைமா தான் இருப்பாங்க, ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. நான் அவளை கவனித்தேன், எவ்வளோ ஆண்டவர் மேலே அன்பு, பக்தி. ஏன் எப்பொழுதும் வேத வாசிப்பு, ஜெபம், இயேசு இயேசு தான். அப்படி தான் அவனுடைய வாழ்க்கை. நான் அவரிடத்தில் பேசின போது ஒரு நடந்த சம்பவத்தை, அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததை சொன்னாங்க. 18 வயது சிறுபெண்ணாக இருக்கும், 12 வயசு சிறுபெண்ணாக இருக்கும்போது அவருடைய தாய் தகப்பன் மரித்து விட்டார்கள். மரித்ததுனால அனாதையாக்கப்பட்டு விட்டாங்க. சொந்தக்காரங்க ஒருவர் இறக்கப்பட்டு, சரி நம்ம வீட்டில் இருக்கட்டும்னு அழைச்சிட்டு போனாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள். இவ்வளோ தான் நம்ம சொந்தக்காரங்க தானே, அதனால் பிள்ளைகளைப் போல் நம்மளையும் கவனித்து கொள்ளுவாங்க அப்படின்னு படிக்க வைப்பாங்க, என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்து போனால் அவங்க படிக்க வைக்கலை. நீ ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டு வேலை செய் என்று சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் செய்ய வைப்பாங்க. தண்ணி எடுக்கணும், பெருக்கணும், சமையல் பண்ணணும், எல்லா கடினமான வேலை செய்ய வைப்பாங்க. அப்படி வேலை செய்து கொடுமைப்படுத்தினாலும் அன்பாக பேச மாட்டாங்க. அவங்க சாப்பிட்டது போக மீதி இருந்தால் அந்த கிச்சனில் ஒரு கிழிந்த பாய் கொடுப்பாங்க, அதில் தான் படுக்கணும், இந்த சாப்பிட்டு கொள்ளனே மிச்சம் இருக்கிறது கொடுப்பாங்க. அவருடைய உள்ளம் உடைந்து போனார். 12 வயசில் அனாதையாகிவிட்டேன், என்னை நேசிக்க அன்பு காட்ட யாரும் இல்லை, ஒரு வேலைக்காரியிலும் கேவலமாக இந்த வீட்டில் நடத்தப்படுகிறேன், இந்த வயசுலேயே எனக்கு இவ்வளோ கஷ்டம்னா இன்னும் பெரிய ஆளான பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். அந்த குடும்பத்தார் ஒரு நாள் கூட அன்பு காட்டவில்லை. உபத்திரவம், பாடுகள், சின்னதுக்கும் திட்டுவது, ஏசுவது, வெறுப்பை காட்டுவது. அவள் அழுது கொண்டே இருப்பாள். ராத்திரியெல்லாம் படுக்கையை கண்ணீரினால் நனைத்து கொண்டு இருப்பாள். ஒரு நாள் யோசித்தாள், இது என்ன வாழ்க்கை, இது இப்போவே எப்படின்னா பின்னால் எப்படி இருக்கும், நான் செத்து போயிடலாம்,
வாழ முடியாது, அன்பில்லாத இந்த உலகத்தில் எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லாத போது ஏன் வாழணும்? அவள் ஒரு முடிவு எடுத்தாள். ஊருக்கு வெளியில் ஒரு தோட்டத்தில் கிணத்துல தான் போய் தண்ணீர் எடுத்து கொண்டு வருவாள். சாயங்காலம் ஆயிட்டா யாருமே அங்கே போக மாட்டாங்க, தனித்து இருக்கும். ஒரு நாள் மாலை நேரம் கிணத்துல விழுந்து மறித்து விடலாம் என்று அவள் போனாள். அவள் போய் அந்த கிணற்று உரையில் உட்காந்து நினைத்து பார்த்தாள் தன்னுடைய வாழ்க்கையை. நான் சாக போகிறேன், எங்கள் அப்பா உயிரோடு இருந்தால் என்னை இப்படி விட்டுருப்பாங்களா? எங்கள் அம்மா உயிரோடு இருந்திருந்தா நான் இப்படி சாக வேண்டியது வந்திருக்குமா? யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட என்னை விசாரித்து கவனிச்சிருப்பாங்களே. இப்போ எனக்கு யாருமே இல்லை, நான் மறிச்சிடணும்னு சொல்லி அழுது கொண்டே இருந்தாள். அந்த இருட்டி வருகிற நேரம், கிணற்று மேலே ஏறி நின்று குதிப்பதற்கு ஆயத்தமான சமயம், ஒரு மெல்லிய சத்தம் அவருடைய காதலை தொனித்துட்டு, மகளே என்று கூப்பிடுகிற ஒரு சத்தம். ஒரு பாசத்தோடு ஒரு தாய் அழைப்பதை போல அழைக்கிற சத்தம், மகளே என்று. யாரும் என்னை கூப்பிட்றாங்களேன்னு திரும்பி பார்த்தாள். ஆட்கள் யாருமே இல்லை. இது என்னுடைய மனப்பிரமையாக இருக்கும் என்று மறுபடியும் கிணற்றிலே குதிக்க அவள் முயற்சித்த சமயம், மகளே நான் இயேசு, நீ ஏசாகணும், நான் இருக்கிற உனக்கு தாயும் தகப்பனுமா நான் இருக்கிறேன், நீ கலங்காத, நீ போ, வீட்டுக்கு போ, நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் பாசத்தோடு பேசினார். என் உபத்திரவத்தை காண்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். என் பாடுகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். நான் மரிப்பதை விரும்பாதபடி என்னை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். அதை அறிந்து கொண்டவர் அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதல், தைரியம். அவள் வீட்டுக்கு திரும்பி போனாள். அதே வீடு, அதே கொடுமை, அதே உபத்திரவம். ஒவ்வொரு நாள் இரவு அந்த கிழிந்த பாயில முழங்கால் படியிட்டு ஒரு தாயனிடத்தில் தகப்பனிடத்தில் பேசுவதை போல இயேசுவோடு பேசுவாள். ஆண்டவர் ஆறுதல் படுத்துவார். நீ அழாத, நீ துக்கப்படாத, உபத்திரம் எனக்கு தெரியும், பாடு எனக்கு தெரியும். நான் சிலுவையில் எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமா? என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க தெரியுமா? நான் இவ்வளோ நன்மை செய்கிறோம், இவ்வளோ உபத்திரப்படுத்தினாங்க, அதனால் உபத்திரம் எனக்கு தெரியும். ஆறுதல் படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவருடைய வாலிப வயசானது, யாரும் எதிர்பாராத விதமாய் நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுத்தார். கணவர், பிள்ளைகள் வந்தாங்க, குடும்பங்கள் பெரிதானது. அவங்க சொன்னாங்க, 12 வயசில் நான் செத்துருக்கணும், ஏன்னா என்னை நேசிக்க அன்பு காட்ட யாருமே இல்லை. தற்கொலை பண்ண போகிற நேரம் இயேசு என்னை சந்தித்தார். நான் இருக்கிற உனக்கு உபத்திரவெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி என்னை ஆறுதல் படுத்தினார். இன்றைக்கி என் பிள்ளைகள், பேர குழந்தைகள், குடும்பமாய் நான் பார்த்து மகிழுகிறேன். இவ்வளவு நன்மை செய்த அந்த இயேசுவை என்னால் எப்படி மறக்க முடியும்? அதனால் தான் எப்பவும் அவரையே நினைத்து நான் துதித்து கொண்டிருக்கிறேன் என்பதாய் சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எனக்கு யாரும் இல்லை, என்னை நேசிக்க, புரிந்து கொள்ள, விளங்கி கொள்ள யாரும் இல்லை. தனிமையாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? நெருக்கப்பட்டிருக்கிறேன், உபத்திரவத்துக்கு நடுவில் இருக்கிறேன். ஒரு பக்கம் கடன்காரர்கள்னு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் குடும்பத்தில் நெருக்கம், இன்னொரு பக்கம் வியாபாரத்தில் நெருக்கம், எல்லா பக்கத்தில் உபத்திரவம், அப்படி ஒரு அடிமைத்தனம். இந்த பாடு ஒரு பக்கம், பாவம் என்னை மேற்கொண்டு விட்டது, குடியை விட முடியல, இந்த போதை வசத்தை விட முடியல, அடிமைத்தனம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார், இன்றைக்கு விடுதலை தருவார். இந்த சகோதரர் சொன்னாங்களே, 17 வருஷம் மதுபானத்துக்கு அடிமையாக இருந்தேன், வீட்டுக்குள்ளே நிம்மதியே இல்லை, விட முடியலை, இயேசு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை நாள். அந்த உபத்திரவத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து, உங்களை சமாதானத்தை கெடுக்கிற கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை நாள். அன்றைக்கு ஆண்டவர் அந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்ததை போல உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். உங்களுடைய உபத்திரவத்தை காண்கிற ஒரு தேவன். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து நம்மை காண்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5வது வசனம். வேத புஸ்தகத்தில் ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் 843வது பக்கம். அதில் 5வது வசனம். ஆண்டு சொல்றார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். ஐ ஹவ் சீன் யுவர் டியர்ஸ். உன் கண்ணீரை நான் கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். எசேக்கியா என்கிற ராஜா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் ஆக்கிவிட்டார். வியாதியின் வேதனை ஒரு பக்கம். இன்னொரு செய்தி, இனிமேல் நீர் பிழைக்க மாட்டீர். ஒரு தேசத்தின் ராஜா என்று சொன்னால் எத்தனை வைத்தியர்கள் வந்திருப்பாங்க, எவ்வளவு மருத்துவர்கள் வந்து உதவி செய்திருப்பாங்க, யாராலும் காப்பாற்ற முடியவில்லை, இனி மரணம்தான் என்கிற நிலைமை. அப்போ அவர் ஆண்டவரிடத்தில் கண்ணீர் விட்டு அழுகிறார். அழுது அவர் ஜெபம் செய்கிறார். ஆண்டவர் இந்த கண்ணீரை கண்டார். ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்பதாய். நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிற ஒரு தேவன், உங்கள் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் வாசித்தால், இதே ஆகார் என்ற பெண் தன்னுடைய ஒரே மகன் இஸ்மவேலோட
அவள் அனுப்பப்பட்டு விட்டாள். அவள் ஒரு கொஞ்சம் துருத்தியில் தண்ணீர் வைத்திருந்தாள். வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கும் போது தண்ணீர் தீர்ந்து விட்டார். அவருடைய இளம் மகன் சொல்கிறான், தாகத்தினால் மயங்கி விழுந்து விட்டான். தண்ணீர் இல்லை, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் உதவி செய்ய ஆட்கள் இல்லை. என்ன செய்வது? என் மகன் சாவதை எப்படி பார்க்க முடியும்? தூரத்தில் போய் சத்தமிட்டு அவள் அழுதாளாம். அந்த வனாந்தரம் உட்கார்ந்து அழுகிறாள், என் மகன் சாக போகிறான், என்னுடைய ஒரே ஆதரவு அவன்தான், அவனை நம்பித்தான் நான் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறேன், அவனை மறித்து விட்டால் எனக்கு யார் இருக்கிறார்கள்? அந்த மாதர்கள் கண்ணீர் விட்டு சத்தமிட்டு அவள் அழுதாள். ஆண்டவருடைய கண்ணீரை கண்டார், அவளுக்கு பதில் கொடுத்தார். ஆகாரே நீ அழாதே என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய தண்ணீருக்காக துறவை காண்பித்து அவருடைய மகனை காப்பாற்றி ஆசீர்வதித்தார் என்ற அற்புத வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கண்ணீரை காண்கிற தேவன். 1 சாமுவேல் 1 வாசிக்கும் போது, அன்னாள் என்ற ஒரு பெண், அவளுக்கு குழந்தை இல்லாததுனால நிந்தைகள், அவமானங்கள். ஒரு சகோதரி சொன்னாங்களே, 11 வருஷம் நிந்தை, குழந்தை இல்லாததுனால பரிகாசம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட உன்னை யார் இங்கே வர சொன்னது என்று ஒதுக்கி வைக்கிற ஒரு சமுதாயம், காயப்பட்ட உள்ளம், ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்ற ஒரு துக்கம், சமுதாயம் புறக்கணிக்கிறதுனால, கேவலமாக பேசுறதுனால உண்டாகிற துக்கம், கண்ணீர். சொன்னாங்களே, அழுது கொண்டே இருப்பேன். அந்நாள் அழுது கொண்டே இருக்கிறாள். ஒரு நாள் மனம் கசந்து ஆண்டவரிடத்தில் அழுகிறாள். அவளுடைய நிந்தை மாற வேண்டும் என்பதற்காக அழுகிறாள். இன்றைக்கு நிந்தைக்கு நடுவில் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன், அந்நாளுடைய கண்ணீரை கண்டு அந்நாளை கடாட்சித்து அவளை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்வார். 1 சாமுவேல் 30 வாசித்து பாருங்கள். தாவீது தனக்கு பலனில்லாமற் போக மட்டும் சத்தமிட்டு அழுதாராம். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும். காரணம் என்ன? மனைவி பிள்ளைகள் சொத்துக்களை இழந்து விட்டார்கள். சத்தர்கள் கொள்ளையடித்து கொண்டு போயிட்டாங்க. தனித்து விடப்பட்ட நிலைமை, எல்லாத்தையும் இழந்து போன ஒரு நிலைமை. இனி என்ன செய்வது என்று சத்தமிட்டு அழுதார்கள். நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? எல்லாத்தையும் இழந்துட்டேன், சொத்துக்களை இழந்துட்டேன், வருமானத்தை இழந்துட்டேன், சரீர சுகத்தை இழந்துட்டேன், என் குடும்ப உறவை இழந்துட்டேன் என்று சொல்லி இழப்பக்க மத்தியில் அழுது கொண்டிருக்கிறீங்களா? தாவீதின் கண்ணீரை கண்டு தேவன் அற்புதம் செய்து இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்கும். நீங்கள் இழந்து போனது எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆனால் அந்த 6ஆம் சங்கீதம் 6, 7, 8 வாசித்து பாருங்கள். என்னுடைய படுக்கையை நான் கண்ணீரினால் நனைக்கிறேன் என்று அந்த பக்தன் சொல்லுகிறார். இரவெல்லாம் அழுகிறார். அந்த கண்ணீர், அந்த படுக்கை கண்ணீரினால் நனைக்கப்படுகிறார். ஆனால் என் அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று அவர் சொல்லுகிறார். அந்த அனுபவத்தை, உங்களுடைய அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்கிறார். நீங்கள் தனிமையாக அழுகிறீங்களா? யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் படுக்கையில் தலையணையை கண்ணீரினால் நனைத்து கொண்டிருக்கிறீங்களா? தேவனுடைய கண்கள் அதை காண்கிறது. உடைய கண்ணீரை காண்கிறது. உடைய கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்ய ஒரு ஆயத்தமாக இருக்கிற தேவன். யோபு 16:20 யோபு என்ற பக்தன் சொல்கிறான், என் சிநேகிதர்கள் என்னை பரிகசிக்கிறாங்க, ஆகவே என் கண்களிலே கண்ணீர் சொரிகிறது. அவர் அழுகிறார். சிநேகிதர்கள் பரிகாசம் பண்ணுறாங்க. நீங்கள் யாரை நேசித்தீங்களோ அவங்க உங்களுக்கு சத்துருவாக மாறிட்டாங்களா? அவங்க உங்களை பரிகாசம் பண்ணுறாங்களா? அவங்க உங்களை கேவலமாக பேசுகிறாங்களா? நீங்கள் நம்பினவங்க, நீங்கள் நேசித்தவங்க, உங்கள்கிட்ட நன்மை பெற்றவங்களே உங்களுக்கு சத்துருவாய் மாறி உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறாங்களா? கண்ணீர் உண்டாகிறதா? யோபு அப்படி அழுதார். என் சிநேகிதர்களே என்னை காயப்படுத்துகிறாங்க, என்னை துக்கப்படுத்துகிறார்கள் என்று கண்ணீர் விட்டு அவர் அழுதார். ஆண்டவர் அந்த கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். அவர்களுக்கு மத்தியிலே தேவன் அவரை மறுபடியும் ஆசீர்வதித்து உயர்த்தினார். உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும். உடைய கண்ணீரை காண்கிற தேவன் அவர். லூக்கா 7:13 இயேசு நாயின் என்ற ஊருக்கு போகும் பொழுது ஒரு விதவை அழுது கொண்டு வருகிறாள். அவருடைய ஒரே மகன் மரித்து விட்டான். கணவன் இல்லை, ஒரே மகன்தான் ஆதரவு, அவனும் மரித்து விட்டான், அனாதையாக்கப்பட்டு விட்டேன், இனிமேல் எனக்கு யார் இருக்கிறார்கள்? அழுது கொண்டே வருகிறாள். இயேசு அந்த கண்ணீரை கண்டவுடனே மனதுருகினார். மனது உருகி இயேசு சொல்லார், நீ அழாதே மகளே, ஸ்திரியே நீ அழாதே, நீ கண்ணீர் வடித்தால் என்னால் தாங்க முடியவில்லை, டோன்ட் க்ரை, நீ அழாதே. இயேசு ஆறுதல் படுத்துகிற தேவன். நீங்கள் கண்ணீர் வடிக்கும் போது வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர், மனதுருகுகிற ஆண்டவர். உங்களுடைய கண்ணீரை பார்த்து அவர் மனதுருகி சொல்லுகிறார், நீ அழாதே மகளே, நீ அழாதே மகனே, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய், நீ ஏன் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி நம்முடைய கண்ணீரை பார்த்து மனதுருகி ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன். ஆண்டவர் அந்த விதவை பார்த்து சொன்ன, அழாதே. அவருடைய கண்ணீரை நிரந்தரமாக துடைக்க நான் என்ன, வெறும் ஆறுதல் போதாது, வெறும் ஆறுதலை வைத்து அவருடைய கண்ணீரை துடைக்க முடியாது. அந்த மரித்து போன மகன் உயிரோடு எழும்பணும். இயேசு ஒரு அற்புதம் செய்தார். அந்த மகனை உயிரோடு எழும்ப பண்ணினார். மரித்த மகனை எழுப்பி அந்த தாயின் கையில் ஒப்படைத்து, நீ அழாதே, உன் மகனுக்காக தானே கண்ணீர் வடித்த,
இதோ உன் மகன் என்று சொல்லி உங்களுடைய கண்ணீரை துடைக்க அவர் அற்புதம் செய்வார். உங்களுடைய கண்ணீரை மாற்ற அவர் அற்புதம் செய்வார். அன்றைக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிற ஆண்டவர். யோவான் 11 லாசரு மரித்து விட்டான். அவருடைய 2 சகோதரிகள் மார்த்தாள் மரியாள் அழுகிறாங்க. ஒரே சகோதரன், அப்பா அம்மா இருந்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. தாய் தகப்பனை இழந்தவர்களுக்கு ஒரு சகோதரன் தான் ஆதரவு. அவனும் மரித்து விட்டான். மார்த்தாளும் மரியாளும் அழுகிறார்கள். இயேசுவை கண்டவுடனே அழுகிறார்கள். மரியாள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுகிறாள். அது அழுதவுடனே எல்லாரும் அழுகிறாங்க. இயேசு அதை பார்த்த உடனே வேதம் சொல்லுகிறாரு, யோவான் 11:33 இயேசு ஆவியில் கலங்கினார். என் பிள்ளைகள் அழுகிறாங்களே, என் பிள்ளைகள் அழுகிறாங்களே, நான் நேசித்த என் பிள்ளைகள் அழுகிறாங்களே. ஆண்டவருடைய உள்ளம் கலங்கினது, ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம் துயரத்திலே பங்கு பெறுகிற ஒரு ஆண்டவர், நம்முடைய துயரத்தை பார்த்து ஒதுங்கி நிற்கிற ஆண்டவர் அல்ல. அந்த துயரத்திலும் ஏதாவது நன்மை கிடைக்குமா, நீ என்ன தருவை என்று கேட்கிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய துயரத்திலே பங்கு பெறுகிற ஆண்டவர். இயேசு ஆவியில் கலங்கி துயரம் அடைந்தார். என் பிள்ளைகள் அழுகிறார்களே என்று 35 சொல்லுகிறது. இயேசு கண்ணீர் விட்டார். ஜீசஸ் வெப்ட். அவர் அடைக்கி பார்த்திருப்பார், என் பிள்ளைகள் அழுகிறாங்க, அவர் அற்புதம் செய்ய போகிறார். ஆனாலும் தன் பிள்ளைகள் அழுகிறதை பார்த்து கண்ணீர் வடித்தார். மனிதர்களுக்காக கண்ணீர் வடித்த ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய துயரங்களை பார்த்து, கண்ணீரை பார்த்து அவளோடு சேர்ந்து கண்ணீர் வடித்த ஆண்டவர் இயேசு அவருடைய கண்ணீரை துடைக்க ஒரு அற்புதம் செய்கிறார். மரித்து போன லாசருவை உயிரோடு கூட எழும்ப பண்ணி அவருடைய கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றினார். அவருடைய கண்ணீரை காண்கிற தேவன், உடைய கண்ணீரை மாற்றும்படி அற்புதம் செய்கிற ஒரு தேவன். பிரியமானவர்களே, என் ஊழிய பாதையில் அப்படி ஏராளமான மக்களை சந்தித்திருக்கிறேன். கண்ணீர் விட்டு அழுவாங்க. அந்த ஆண்டவர் இந்த கண்ணீருக்கு இறங்கி அற்புதம் செய்து அடுத்த முறை மகிழ்ச்சியோடு வந்து சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்துட்டார், எங்களுடைய கண்ணீரை துடைத்து விட்டார் என்று மகிழ்ச்சியோடு சொல்லுவாங்க. அப்படிதான் வந்து சாட்சி சொல்கிறாங்க. உங்கள் கண்ணீரை ஆண்டவர் காண்கிறபடியால் கண்ணீரை துடைக்க ஒரு அற்புதம் செய்வார். ஒரு சமயம் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்தில் சென்றிருந்தோம். கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. இரவு நேரத்தில் மைதானத்திலே கூட்டம் நடைபெற்றது. நாங்கள் ஒரு இடத்துல தங்க வைக்கப்பட்டிருந்தோம். ஒரு நாள் கூட்டம் ஆரம்பிக்கிற நேரம் ஒரு தாயார் வந்து நின்று தங்கியிருந்த இடத்துல வெளியே நின்று சத்தமிட்டு அழுதார்கள். என்ன ஒரு சகோதரி அழுகிற சத்தம் கேட்கிறது என்று வந்து பார்த்தால், பிரசங்கியாரை பார்க்கணும். அப்போ நான் தான் பிரசங்கியார், இங்கே பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன் ஐயா, என் வீட்டுக்கு வாங்க, உடனே வாங்க அப்படின்னு அழுகிறாங்க. நான் சொன்னேன், கூட்டம் ஆரம்பிச்சிட்டம்மா, இப்போ பிரசங்கம் பண்ண போகணுமே, என்ன விஷயம் என்று கேட்டேன். என் மகள் மரண அவஸ்தையில் இருக்கிறாள், என் மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறாள், நீங்கள் வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க, என் மகளுக்கு இயேசு ஒரு அற்புதம் செய்யணும். நீ கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அப்படியே கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்க, அவருடைய முகம் சோகத்தினால் நிறைந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணணும், அதற்கான வேலை வந்து விட்டது, பாட்டெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேம்மா, நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க, கூட்டம் முடிஞ்ச உடனே நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், நான் இங்கே தானே தங்கியிருக்கிறேன், அல்ல நாளை காலையில் கூட உங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னேன். அவன் சொன்னாங்க, இல்லையா, நீங்கள் வர்றதுக்குள்ளே என் மகள் செத்து போயிடுவா, என் மகள் மறிச்சு போயிடுவா, நாளைக்கு வந்தால் என் மகளுடைய பிணத்தை தான் நீங்கள் பார்க்கணும், மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கிறாள், உடனே நீங்கள் வாங்கன்னு சொல்லி அழுதார்கள். அந்த கண்ணீரை என் உள்ளத்தை அசைத்து விட்டார். என் கூட இந்த ஊழியக்காரிடத்தில் நீங்கள் கொஞ்சம் ஆரம்ப நிலைமையை கவனித்து கொள்ளுங்கள், நான் போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லி என் கூட 2-3 பேர் வந்தார்கள். தெருவெல்லாம் அழுது கொண்டே வர்றாங்க, ஏங்கி அழுகிறாங்க, கண்ணீர் வேக வேகமாக நடக்கிறாங்க, எங்களை அழைத்து கொண்டு போகிறாங்க. நான் அதுக்குள்ளே தான் விசாரித்தால், ஒரு விதவை, கணவர் இல்லை, ஒரே மகள். அந்த மகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் வெகு தூரம் நடந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்த ஒரு குடிசை வீடு, மேலெல்லாம் திறந்து கிடக்குது, ஒரு ஏழை குடிசை, ஒரு ஏழை ஒரு சகோதரி, விதவை, கணவர் இறந்து விட்டார். அங்கே போன ஒரு வாலிப மகள் ஏற்கனவே மறிச்சிட்ட மாதிரி தான் அங்கே படுக்கையில் இருந்தாள். உயிர் இருக்கிற மாதிரி தெரியல, உயிர் போய்விட்ட மாதிரி தான். அவங்க போய் அழுகிறாங்க. என் மகள், ஒரே மகளையா, இவளுக்காகத்தான் நான் வாழ்கிறேன், அவள் இறந்துட்டா நான் இப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறதுன்னு சொல்லி ஒரு உயிர் போராட்டமான ஒரு போராட்டம். ஏற்கனவே மறிச்ச மாதிரி கிடக்கிறாங்களே, என்ன ஜெபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கிற அந்த விரவை சகோதரனுடைய கண்ணீர் உள்ளத்தை அசைத்தது. அவங்க அந்த பக்கம் படுக்கையில் அந்த பக்கம் முழங்கால் போட்டிருந்தாங்க, நாங்கள் இந்த பக்கம் முழங்கால் போட்டு ஜெபெல்லாம் ஒன்றும் பண்ணலை, அவங்களோட சேர்ந்து கண்ணீர் வடித்தோம், அவ்வளவுதான். அவங்களோட சேர்ந்து நாங்களும் இயேசுவனிடத்தில் அழுதோம். ஆண்டவரே, இந்த விதவையினுடைய கண்ணீருக்கு இரக்கம் செய்யும், இந்த விதவை சகோதரனுடைய கண்ணீருக்கு இரக்கம் செய்யும்,
இந்த விதவையுடைய கண்ணீருக்கு பதில் கொடும். அவங்க கூட சேர்ந்து அழுதான். அவங்க அழுதாங்க, நாங்களும் கண்ணீர் சிந்தினோம் ஆண்டவருடைய பாதபடியில். அழுது கொண்டே இருந்தோம். 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் கடந்தது. திடீரென்று அந்த மகளுக்குள்ள மரித்து போன சரித்திரம் உயிர் வந்தால் எப்படி இருக்கும்? எழுந்து உட்கார்ந்து அப்படியே பார்த்தாள். தாயாரை பார்த்தாள், எங்களை பார்த்தாள், பேச ஆரம்பித்தாள். அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கோம்ல. நாங்கள் அந்த மகள் மேலே கை வைத்து ஜெபிக்கவும் இல்லை, அந்த மகளை எழுப்புன்னு கேட்கவும் இல்லை, அழுதோம், அவ்வளோதான். அந்த விதவை சகோதரியோடு சேர்ந்து கண்ணீர் வடித்தோம். அந்த மகளுடைய கண்ணீருக்கு இறக்க செய்யுங்க ஆண்டவரே என்னை. அவர் கண்ணீரை காண்கிற தேவன். அந்த மகளை உயிரோடு எழும்ப பண்ணி அந்த தாய்க்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியே கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறிவிட்டார். ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சி உள்ளத்தில். கண்முன்னால் இந்த விதவை சகோதரனுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்தாரே, அந்த சந்தோஷம். அந்த விதவையுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினதே, அந்த சந்தோஷம். இன்றைக்கி அழுது கொண்டிருக்கிறீங்களா? கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, உங்களுடைய மனைவிக்காக, கடன் பிரச்சனைக்காக, ஏதோ ஒரு நெருக்கத்தில், தேவையில் அழுது கொண்டிருக்கிறீங்களா? அவருடைய கண்ணீரை காண்கிற தேவன். இயேசு கிறிஸ்துவுடைய கண்ணீரை காண்கிற தேவன். கண்ணீரை பார்த்துவிட்டு சும்மா போகிற தேவன் அல்ல. உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கான அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அவர் நம்மை காண்கிற தேவன். இயேசு நம்மை காண்கிற தேவன். 3வது இன்னொரு வசனத்தை வாசித்துட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன். நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கிறார், நம்முடைய கண்ணீரை அவர் கவனித்து பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, ஒரு விடுதலை தேவை, சுகம் தேவை, ஒரு கண்ணீர் வேதனையில் இருக்கிறீங்க, இயேசுவேன்னு கூப்பிடுறீங்க. அவருடைய கண்கள் உங்களுடைய இருதயத்தை நோக்குகிறாரு. உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமானால் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் பார்க்கிறார். அதில் விசுவாசம் இருக்கிறதா? சந்தேகம் இருக்கிறதா? அதில் அந்த இருதயத்தில் ஆண்டவர் மேல் அன்பு இருக்கிறதா? சுயநலம் இருக்கிறதா? ஆண்டவருடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை அவர் கண்ணோக்கி பார்த்து அதற்கு ஏற்றபடி தான் அற்புதம் செய்கிறார். அப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயத்தை குறித்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறதாம். அது திருக்குள்ளது எப்போ எப்படி மாறும்னு தெரியாது. மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது மனுஷனுடைய இருதயம். அது அறியத்தக்கவன் யார்? தேவன்தான் மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் என்று எரேமியா 17:10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு இயேசு சொல்கிறார் பாருங்க. வேத புஸ்தகத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நீங்கள் பைபிளில் வாசிக்கும்போது இயேசு மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லுகிறார் பாருங்க. உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? நமக்கே தெரியாது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் பாருங்க. மனிதனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனை தீட்டுப்படுத்துகிற பாவம் இருதயத்திலிருந்து வருகிறது. இருதயம் இந்த பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய இருதயத்தை பார்க்கிறார். அதுக்குள்ளே பெருமை இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, கோபம் இருக்கிறது, பண ஆசை இருக்கிறது, வஞ்சகம் இருக்கிறது, மற்றவர்களை ஏமாற்றுகிற சுபாவம் இருக்கிறது, எப்பொழுதும் மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிற சுபாவம் இருக்கிறது, உங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலே மற்றவர்களை காயப்படுத்துகிற சுய நீதி இருக்கிறது. உங்களுடைய இருதயம் இந்த பாவத்தினால் கரைப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்படி உனக்கு அற்புதம் செய்ய முடியும்? உன் இருதயம் கேடானதாக இருக்கிறதே, உன் இருதயத்துக்குள்ள இவ்வளவு பாவம் இருக்கிறதே, நான் எப்படி உனக்கு அற்புதம் செய்வது? நான் எப்படி உன் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுப்பது? உன் இருதயம் சரியானதான் நான் அற்புதம் செய்ய முடியும். ஐயோ, என் இருதயத்தை எப்படி சரிப்படுத்துவது? ஆண்டவர் கேட்கிறார், அந்த பாவம் நிறைந்த இருதயத்தை எனக்கு தா. நீதிமொழிகள் 23:26 மகனே உன் இருதயத்தை எனக்கு தான்னு கேட்கிறார். ஆண்டவரே, இது பாவம் நிறைந்த இருதயம், இதுக்குள்ளே நிறைய பாவம்லாம் இருக்குது, அசுத்தமெல்லாம் இருக்கிறது, அதைத்தான் எனக்கு தா, நான் உனக்கு புது இருதயமாய் மாற்றி தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய இருதயத்தை புதிதாய் மாற்றக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் உண்டு.
இந்த பாவம் நிறைந்த இருதயத்தை ஒரு பரிசுத்தமான இருதயமாய் மாற்றக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் ஆண்டவர், நீ பணம் கொடு, செல்வம் கொடு, பரிகாரத்துக்கு அதை கொடு, இது கொடு என்று இயேசு கேட்கவில்லை. உன் இருதயத்தை எனக்கு தான். அது பாவம் நிறைந்த இருதயம், கரைப்பட்ட இருதயம் என்று எனக்கு தெரியும், அது எனக்கு தான். ஏனென்றால் நான் அதை புதிதாக்கி உனக்கு தருவேன், புதிய இருதயமாய் மாற்றி விடுவேன், உன் இருதயம் பரிசுத்தமாக்கிவிடும். எப்படி? நான் வந்து அந்த இருதயத்தில் வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய இடம் எது தெரியுமா? பெரிய பெரிய கட்டடங்கள், ஆலயங்கள், கோபுரங்களை கட்டி இங்கே தான் கடவுள் வாசம் பண்ணுவார் என்றால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள் என்ற அர்த்தம். வேதத்தில் தெளிவாய் சொல்லுகிறாரு, நம்முடைய சரீரம்தான் தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம். மனிதனுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார், நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம், நமக்குள் வந்து அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அப்போ இருதயம் பரிசுத்தமாக்க வேண்டும். நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது, நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொண்டு நாம் பரிசுத்தன் என்று சொல்லிவிட முடியாது. நமக்கு ஒருவருடைய உதவி தேவை, அதுதான் இயேசு கிறிஸ்து. நானே உன்னை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவாகிய நான் உன்னை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீ விடுதலை ஆவாய். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து உன்னை அடிமைப்படுத்துகிற அந்த அசுத்த பழக்கத்திலிருந்து நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. எப்படி அவரால் நம்மை பரிசுத்தமாக்க முடியும்? அதுக்கு தான் இயேசு சிலுவையிலே தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட சாபத்திலிருந்து விடுதலை உண்டாக ஒரு பரிசுத்தமுள்ள மனுஷ ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எல்லா மதங்களின் வேதங்களும் குறிப்பிட்டு சொல்லுகிறது. அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது பரிசுத்தமுள்ள குற்றமில்லாத இரத்தமாய் இருக்க வேண்டும். எல்லா மனிதருக்குள்ளும் பாவ சுபாவம் இருக்கிறது. ஆகவே கடவுளே மனிதனாய் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நாம் இருதயத்தை சுத்திகரிக்கும். நம்முடைய இருதயத்தை பாவமர கழுவக்கூடிய வல்லமை இயேசுவின் இரத்தத்திற்கு தான் உண்டு. நீங்கள் எப்போ இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என் இருதயத்தை உடைய இரத்தத்தினால ஆண்டவரை கழுவி சுத்திகரியும், எனக்குள்ளே வந்து நீங்கள் வாசம் பண்ணணும், என் கூட இருக்கணும்னு ஜெபிச்ச உடனே இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் உடைய இருதயத்தை கழுவும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுடைய இருதயத்தில் இந்த மாற்றம் வருவதை காண்பீங்க. ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி. அவங்க சொன்னாங்களே, இப்போ நிம்மதியாக நான் தூங்குறேன், நிம்மதியாக இருக்கிறேன், மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எப்படி? அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரித்து பாவத்தின் பாரம் விலகும் பொழுது, நமக்குள் வந்து அவர் வாசம் பண்ணும் பொழுது அந்த சந்தோஷம். இதைத்தான் ரட்சிப்பின் சந்தோஷம், இதுதான் பாவ மன்னிப்பின் சந்தோஷம், இதுதான் தேவ சமாதானம் என்று சொல்லுவது. இந்த ஆசீர்வாதத்தை இயேசுவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். என்றால் மனிதனுக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நீங்கள் அதை விசுவாசித்து, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும், எனக்கு அந்த சந்தோஷம் வேணும்னு கேட்டால் இப்பொழுது இன்றைக்கு இதே நேரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக நீங்கள் நீண்ட தூரம் பிரயாணப்பட வேண்டியதில்லை, உங்களை வரித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அதற்காக பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாவ மன்னிப்பு இலவசம், பாவத்திலிருந்து விடுதலை இலவசம், தேவ சமாதானம் இலவசம். ஆண்டவர் அதை இலவசமாய் நமக்கு தருகிறார். அதற்காக அவர் தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்து விட்டார். நீங்கள் விசுவாசித்தால் போதும். இன்றைக்கு இப்போ உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் களிப்பாக மாற்றி விடுவார். அவர் உங்களுடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன், உபத்திரவத்தை காண்கிற ஒரு தேவன், உங்களுடைய வேதனைகளை காண்கிற ஒரு தேவன், அவர் உங்களுடைய இருதயத்தை காண்கிற ஒரு தேவன். இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, அவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, இயேசுடைய கண்கள் பார்க்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் இன்றைக்கி எவ்வளவு நெருக்கம், இயேசுடைய கண்கள் பார்க்கிறது. நீங்கள் என்ன உபத்திரவத்தில் பாடுகள் மத்தியில் இருக்கிறீங்க, இயேசுடைய கண்கள் பார்க்கிறது. உங்களை பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர். அவர் உங்களை நேசிக்கிறார், மனதுருகுகிறார். இப்போ அவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன், யாருமே எனக்கு இல்லை, அன்பு காட்ட, என்னை நேசிக்க, என்னை கவனிக்க என்று எண்ணினேன். ஆனால் நீர் என்னை காண்கிற தேவன், உம்முடைய கண்கள் என்னை காண்கிறது. இந்த உபத்திரவத்தில் எனக்கு விடுதலை வேண்டும், இந்த அடிமைத்தனத்தில் இந்த விடுதலை வேண்டும். ஆண்டவரே, என் கண்ணீரை துடைக்கணும், எனக்கு ஒரு அற்புதம் வேணும். விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா இன்றைக்கு அந்த அற்புதத்தை நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்வீர்கள். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக சிலுவையில் மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து இப்போ உங்கள் பக்கத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் அருகிலே நின்று கொண்டு இருக்கிறார். ஆஸ்பத்திரியில் இருந்து இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே, ஆஸ்பத்திரியில் உங்கள் படுக்க பக்கத்தில் அவர் நின்று கொண்டு இருக்கிறார். உங்களுடைய துயரத்தை மாற்ற, கண்ணீரை துடைக்க, உங்களுடைய இருதயத்தை மாற்றி புது இருதயம் கொடுக்க உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது.